மாஸ் லீடர் அண்ணாமலை பிம்பம் உடைந்ததா? எந்த தொகுதியா இருந்தால் என்ன, வென்று காட்ட முடியாதா? தமிழக பாஜகவின் தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு அக்கட்சி ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் முன் எப்போதும் இல்லாத வகையில் பேசுபொருளாக மாறியுள்ளது. ஆனால் இந்த அதிரடியான பிம்பத்திற்கு பின்னால் இருக்கும் தேர்தல் அரசியல் கணக்குகள் பல கேள்விகளை எழுப்புகின்றன. மத்திய அமைச்சர் எல். முருகன் மற்றும் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் தங்களுக்கு தேவையான தொகுதிகளை பெற்று தேர்தல் களத்தை சந்திக்க தயங்குவதில்லை. அவர்கள் கட்சியை வளர்ப்பதை விட தங்களை முன்னிறுத்துவதாக பெரிய புகார்கள் எழுவதில்லை. ஆனால் அண்ணாமலையின் அணுகுமுறை முற்றிலும் வேறானது. அவர் தன்னை ஒரு மாற்று அரசியலின் முகம் போல கட்டமைத்துக் கொள்கிறார். இருப்பினும் 2021 அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தல் மற்றும் 2024 கோவை நாடாளுமன்ற தேர்தல் என 2 முறையும் மக்களால் அவர் நிராகரிக்கப்பட்டிருப்பது அவரது மாஸ் இமேஜுக்கு ஒரு பலவீனமான புள்ளியாகவே பார்க்கப்படுகிறது. அண்ணாமலையின் வருகைக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி உடைந்ததில் அவரது பங்கு மிக முக்கியமானது. எடப்பாடி பழனிசாமி போன்ற மூத்த தலைவர்களுடன் மோதுவதன் மூலம் தான் ஒரு சமமான தலைவர் என்ற பிம்பத்தை அவர் உருவாக்க முயன்றார். அதிமுகவிடம் தொகுதி கேட்டு பெறுவதை விட தனித்து போட்டியிட்டு வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதே பெருமை என்ற ரீதியில் அவர் எடுத்த முடிவுகள் கட்சியை தனித்து நிற்கச் செய்தாலும் தேர்தல் வெற்றியை ஈட்டித் தரவில்லை. எனவேதான் வேண்டிய தொகுதி கிடைக்கவில்லை என்பதற்காக போட்டியிடாமல் ஒதுங்குவது ஒரு போர் வீரனுக்கு அழகல்ல என்ற விமர்சனம் எழுவது இயல்பே. அண்ணாமலை தன்னை ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக சித்தரித்துக் கொள்வதில் சமூக வலைதளங்கள் பெரும் பங்காற்றுகின்றன. அவரது என் மண் என் மக்கள் நடைபயணம் பெரும் வரவேற்பை பெற்றதாக கூறப்பட்டாலும் அது வாக்குகளாக மாறவில்லை என்பது பாஜகவிற்கு கசப்பான உண்மை. கட்சியை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றாரா? மக்களிடம் அவருக்கு உண்மையான செல்வாக்கு உள்ளதா? நீண்டகால நண்பர்களை பகைத்து கொண்டது சரியானதா? இந்த கேள்விகளுக்கு அண்ணாமலை இன்னும் வெற்றிகளின் மூலம் பதில் சொல்லவில்லை. அண்ணாமலை என்பவர் தமிழக பாஜகவிற்கு ஒரு புதிய ஆற்றலை தந்தவர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தேர்தல் வெற்றிதான் ஒரு தலைவரின் உண்மையான பலம். எல். முருகன், தமிழிசை போன்றவர்கள் களத்தில் நின்று தோற்றாலும் மக்களிடம் செல்வதை தவிர்க்கவில்லை. தொடர்ந்து போட்டியிடுகிறார்கள். பெரிய தலைவர் என்று ஆதரவாளர்களால் அழைக்கப்படும் அண்ணாமலை எதற்காக விஜயை எதிர்த்து திருச்சி கிழக்கில் போட்டியிடவில்லை அல்லது ஸ்டாலினை எதிர்த்து கொளத்தூரில் போட்டியிடவில்லை? விஐபி அல்லாத தொகுதியில் கூட நிற்க பயப்படுகிறாரே. அவருக்கு தோதான தொகுதிதான் வேண்டுமென்று கேட்டு பாஜக லிஸ்டை இழுத்தடிக்க வைத்தது ஏன்? மாஸ் லீடர் என்றால் எந்த தொகுதியிலும் வென்று காட்ட வேண்டும் அல்லவா என்று ஆதரவாளர்கள் மீம்ஸ் போட்டால் மட்டும் போதுமா? அண்ணாமலை வெறும் பிம்ப அரசியலோடு நின்று விடாமல் ஏதோ ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெற்று தனது செல்வாக்கை சட்டமன்றத்திலோ அல்லது நாடாளுமன்றத்திலோ நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அவ்வாறு செய்யாதவரை அவர் மீதான சுய பிம்ப கட்டமைப்பு என்ற விமர்சனம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும்.